நீங்க இந்த மாதிரி ஒரு சலூனை உலகத்துல வேற எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இங்க ஹேர் கட் பண்ற விதமே தனித்துவமா இருக்கும். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த சலூனுக்கு ஒருத்தர் ஹேர் கட் பண்ண வராரு. ஆனா அந்த கடையில வேலை பார்க்குற யாருமே அவருக்கு ஹேர் கட் பண்ண முன் வரவே மாட்டாங்க. எல்லாருமே பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய ஆளு போல் இருக்கு. ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆனா கூட அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும்னு பயப்படுறாங்க. ஆனா ஆரஞ்சு கலர்ல முடி வச்சிருக்கிற இந்த ஒரு பொண்ணு மட்டும் ரொம்பவே தைரியமா முன்னாடி வந்து அவருக்கு ஹேர் கட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பதட்டத்துல தெரியாதனமா ஒரு பல வருஷமா வளர்த்து வச்சிருந்த குடுமையை கட் பண்ணி விட்டுறா. அதுவும் கட்டாயி கீழே விழுந்துடுது. அப்ப அந்த பொண்ணு கூட வேலை செய்யற இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, அவர் அந்த குடுமையை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அதை தூக்கி வெளியில வீசிடலாம்னு சொல்லிட்டு தூக்கி வீசுறாரு. அது நேரா போய் டோர்ல போட்டு டோரையே உடைச்சிக்கிட்டு அப்படியே வெளியில போய் விழுது. அந்த அளவுக்கு அவருடைய குடுமி ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நபர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு எப்படியாவது குடுமி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு இருக்கிற அவருடைய முடியை பிடிச்சி பயங்கரமா இழுக்கிறாரு. இவர் முடியை பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸ்ல அவர் ஃபேஸ்ல இருந்த ஸ்கின் எல்லாம் இழுத்துக்கிட்டு முகத்துடைய அமைப்பே மாறி போயிடுது. அதை பார்த்து அவருடைய ஃப்ரெண்டு வேணாண்டா இப்படிலாம் பண்ணாத நிப்பாட்டுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா இவர் அதெல்லாம் கேட்கிற மாதிரியே தெரியல. ஒரு வழியா நல்லா இழுத்து குடுமையை போட்டு விட்டுறாரு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, அவருடைய மண்டையுடைய நடுப்பகுதி காலியா கிடக்குது. அது இப்படியாவது இப்ப அவங்க மறைக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, வெளியில போய் அவர் தூக்கி போட்ட முடி இருந்தா எடுத்துட்டு வந்து ஒட்டிடலான்னு போய் தேடி பாக்குறாரு. ஆனா அது அங்க கிடைக்கவே இல்ல. அப்ப அந்த ஆரஞ்சு கலர் முடி வச்ச பொண்ணு ஒரு கவர்ல நாயுடைய கக்காவை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வரா. அதை போய் எடுத்து யாருக்கும் தெரியாம அவருடைய தலைக்கு நடுவுல வச்சு விட்டுறாங்க. என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேப்பீங்க. என்ன பண்றது, படத்தை இப்படி எடுத்து வச்சிருக்காங்க.